அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் சூரிய உதயத்துக்கு முன்பே எழும் பழக்கத்தை கொண்டு நோய் இல்லாம வாழ்ந்தாங்க. அதிலும் 12 தமிழ் மாதங்கள்ல மார்கழி மிக முக்கியமான மாதமாக இருந்தது. காரணம் அந்த பிரம்ம முகூர்த்த விடிய கால பொழுது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அப்புறம் அதோட அறிவியல் விஞ்ஞானத்தையும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அறிவியல் ரீதியா பூமியை சுற்றி ஓசோன் படல அடர்த்தி அதிகமாக இருக்கும் இந்த மார்கழி மாத அதிகால காற்றை சுவாசிக்கத்தான் நம்ம முன்னோர்கள் ஆண்களையும் பெண்களையும் வீட்டை விட்டு வெளியேற, ஆண்களை பஜனை மற்றும் ஆன்மீகத்துல ஈடுபடவும், பெண்களை அதிகாலை குளிர்ந்த நீர்ல நீராடி வீட்டு வாசல்ல பெரிய பெரிய மாக்கோலங்கள் போட வச்சாங்க. அப்படி பெண்கள் குனிந்து கோலம் போடும் போது உடலின் முக்கிய புள்ளிகள் தூண்டப்பட்டு அன்றைய நாள் முழுக்க அதே உற்சாகத்தோடும் புத்துணர்ச்சியோடும் இருக்கும் ஒரு நுட்பமான அறிவியலாக இருந்தது. இப்படி மார்கழி 30 நாட்களுமே இதை பின்பற்றி எந்த நோயும் மருத்துவம் இல்லாம ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. அது மட்டுமல்லாம மார்கழி மாதம் முடிஞ்சு தை பிறக்கும் போது தை பிறந்தால் பலி பிறக்கும்ன்ற பழமொழியும் சொல்லி வச்சாங்க. இதற்கு காரணம் அந்த மார்கழி விரதமும் ஆரோக்கியமும் தான். அறிவியல் ரீதியாவும் மார்கழியோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதனை ஆன்மீகத்திலேயே நுழைத்து மார்கழி ஒரு தெய்வீக மாதமாக மாற்றினார்கள் நம்ம முன்னோர்கள். மார்கழியில சிவன் மற்றும் பெருமாள் ஆலயங்கள்ல சூரிய உதயத்துக்கு முன்னதாகவே பூஜைகள் ஆராதனைகள் நடக்கும். மேலதாள வாத்தியங்கள் முழங்க சிவ ஆலயங்கள்ல திருப்பள்ளி எழுச்சி, மாணிக்க வாசகரோட திருவெம்பாவையும், பெருமாள் கோயில்கள்ல வழக்கத்துக்கு மாறாக திருப்பாவையும் பாடப்படும். மனிதர்களின் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். அதாவது தை முதல் வரை ஆனி வரை பகலாகவும், ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவாகவும், இதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் முடிந்து வைகறை பொழுது மார்கழி மாதம் தான். இதை தவிர சூரியனோட சுழற்சி தெற்கு பக்கமா முடிஞ்சு வடக்கு சுழற்சியாக மாறும். இதை உத்தராயண காலம்னு சொல்லுவாங்க. இதோட சூரிய பகவான் குருவின் வீடான தனுசு ராசியில சஞ்சரிக்கிறதால தனுர் மாதம்ன்ற சிறப்பும் கொண்டது மார்கழி. சிறப்பான இந்த மார்கழி மாதம் சூடி கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாளின் காதல் கதையும் சொல்லும். வைணவ மதத்தோட முக்கியமான 12 ஆழ்வார்கள்ல ஒருவரான ஆண்டாள் மகாலட்சுமியோட அவதாரமாக துளசி செடியில் தோன்றி சிறு வயதிலிருந்தே கண்ணனின் அருமை பெருமைகள் எல்லாம் கேட்டு அந்த பகவான் விஷ்ணுவான கண்ணனையே கணவனாக வேண்டும்னு ஆசையாக மார்கழி 30 நாட்களும் திருப்பாவை பாடி பாவை நோன்பிருந்தாள். அதனால் கண்ணனையே திருமணமும் செய்தாள். அதனாலேதான் இந்த மார்கழி ஆண்டாள் பாடிய திருப்பாவையை 30 நாட்களுமே பாடி பாவை நோன்பிருந்தால் திருமணமாகாத பெண்களுக்கு அந்த கண்ணனே கணவனாக அமைவார்ன்றது ஐதீகம். வைணவ மதத்தினர் விடியற்காலையில் திருப்பாவை பஜனைகளையும் சங்கீதங்களையும் பாடுறாங்க. இன்னொன்று கீதை ஜெயந்தி. குருஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கு கண்ணை பகவத்கீதையை உபதேசம் செஞ்சனாலேயே கீதை ஜெயந்தியாக கொண்டாடப்படுது. மாதங்களில் நான் மார்கழி என்றார் கண்ணன். இதை தவிர பிரம்ம முகூர்த்தத்தில் பெருமாள் கோயில்கள்ல சொர்க்கவாசல் திறக்கும் சிறப்பான திருவிழா அரங்கேறுவதோ இந்த மார்கழியில் தான். அண்ட சராசரத்தை ஆளும் சிவனான ஆடலரசன் நடராஜருக்குமே உகந்த மிக விசேஷமான மாதம்னா அது மார்கழி. மார்கழியில் திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளில் நடராஜ பெருமானுக்கு சிவ ஆலயங்களில் ஆருத்ரா தரிசனம் மிக சிறப்பாக கொண்டாடப்படும். பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாத முனிவர் மற்றும் புலிகால் முனிவர்களுக்காக நடராஜராக ஆனந்த தாண்டவம் ஆடிய நாளான மார்கழி திருவாதிரையில் குறிப்பாக சிவனின் பஞ்ச சபைகளில் மிக விசேஷமாக நடராஜ பெருமானுக்கு திருவாதிரை களியும் 7 கறி கூட்டும் படைக்கப்பட்டு மிக பெரிய விழாவாக கொண்டாடப்படுது. மார்கழி அமாவாசை மற்றும் மூல நட்சத்திரம் ஒன்று சேரும் நாள்ல அனுமனுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுவதும் இந்த மார்கழியில் தான். அதிலும் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் மட்டுமே அனுமன் ஜெயந்தி மார்கழியில் கொண்டாடப்படுது. இந்த நாள்ல அனுமனுக்கு வடமாலை, துளசி, வெற்றிலை மாலை, வெண்ணெய் காப்பு அலங்காரம் செஞ்சு வழிபடுவாங்க. ஐயப்ப பக்தர்களுக்குமே மார்கழி மாசம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கி மார்கழியில் புனித யாத்திரை மேற்கொண்டு சரண கோஷங்களோடு ஐயப்பனை வணங்குவதும் மார்கழியில் தான். இப்படி தெய்வீக சிறப்பம்சங்களோடு மார்கழி தொடங்கினாலே அந்த மாதம் முழுக்க 30 நாட்களுமே பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்து வாசல் தெளித்து கோலம் போட்டு அந்த கோலத்தின் நடுவில் பூசணி பூவை வைத்து அழகுபடுத்துவாங்க. இதனால அந்த கோலத்தோட அழகு பார்க்கறதுக்கு அன்னை மகாலட்சுமியும் வீட்டில் குடியேறுவாங்கன்னு ஐதீகம். அதை தவிர அன்றைய நாள் முழுக்க அதே உற்சாகத்தோடு அந்த பெண்கள் காணப்படுவர். சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதம் எல்லா தெய்வங்களுக்கும் உரிய பக்திமயமான மாதம்ன்றதால மனிதனோ மனமோ ஆன்மீகத்துல ஒன்றிணைய வேண்டி பூமியில எந்த சுப காரியங்களும் செய்யப்படுறதில்ல.
ஆக மொத்தம் மார்கழி வீட்டிற்கு மங்களத்தை கொடுத்து எதிர்மறை சக்திகளை நீக்கி வண்ணமயமான கோலங்கள், பக்தி, அறிவியல், ஆரோக்கியம், பாரம்பரியம்னு இயற்கையையும் மனித உடலையும் ஒன்று சேர்ந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும் மாதம். அதனால இந்த 30 நாட்களுமே தமிழர்கள் அனைவரும் முன்னோர்களின் சடங்குகளையும் பாரம்பரியங்களையும் பின்பற்றி ஆரோக்கியமாக வாழ்வோம். மார்கழியின் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் செய்து உங்க மதிப்புள்ள கமெண்ட்ஸ் எழுதி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.